முதுமை பாகம் 2. உடைந்த கண்ணாடியை 4வது மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி சிப்பாய்களை துவைத்து வைத்து கொள்ள வேண்டும். துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒற்றை விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறார்கள். கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை, மருமகளும் சொல்ல விடுவதில்லை. இன்னும் 4 நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்து கொண்டிருக்கிறேன். கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார், சொந்த வீடு என்று வசதியாக இல்லாவிட்டாலும் வாடகை வீடுதான். 2 பேருக்கும் 2 பைக்குகள் இருக்கின்றன. அவர்கள் என்னை பார்க்கும் விதமே